Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. அத அனுபவிக்கிறப்ப தான் உனக்கு ஏன் அருமை புரியும். முட்டாள் முட்டாள். ஐயோ, கார்த்திக் 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 இருங்க. கார்த்திக் வாயிலக்க. ஒரு நிமிஷம். வந்திருந்த கெஸ்ட் முன்னாடி அவர் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போனது என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கியே தீருவேன். உங்க அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பேசாத. பெர்ஜுரி கேஸ நல்லா விசாரிச்சா நீயும் எஸ்எஸ்கேக்கு உடந்தேன்னு தெரிய வரும். அப்புறம் உங்க கையிலயும் இதே மாதிரி விலங்க மாட்டினாலும் மாட்டுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாயிலக்க. கௌதம் 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 என்ன கௌதம், நான் கூப்பிடுறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கௌதம், உங்களுக்கு என்னாச்சு? நான் எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னால பேச முடியாத அளவுக்கு நான் சந்தோஷத்துல இருக்கேன் இலக்கியா. நடந்தது கனவா நிஜமான்னு நான் அப்பப்ப என்னையே கிள்ளி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எஸ்எஸ்கேவை எல்லாரும் முன்னாடி அம்பலப்படுத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனது சாதாரண விஷயம் இல்ல. அத நீ சமயம் செஞ்சு காட்டிட்ட. ரியலி சூப்பர். கை கொடு. என்ன கௌதம், கைய கொடுன்னு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கைய கொடு. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? இத நான் மட்டும் சாதிக்கல, நாம தான் சாதிச்சோம். நீங்க கோடு போட்டீங்க, நான் அதுல ரோடு போட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் ஓகே தான். ஆனா எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா இருந்த பாரு, அதான் எனக்கு பிடிச்சது. எஸ்எஸ்கேவோட கல்யாண நாள் அன்னைக்கு போட்ட சபதத்தை பிறந்த நாள் அன்னைக்கு செஞ்சு முடிச்சு சக்சஸ் பண்ணிட்டேன். எஸ்எஸ்கே வாயாலேயே என்னை இன்வைட் பண்ண வச்சு அவன் வீட்டுல அத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்ச கையோட அவன் கையில விலங்க மாட்ட வச்சிட்டியே. யூ கிரேட். பின்ன என்னங்க, கார்த்திக்க கடத்தி உங்களை ஜெயில போட்டு கஷ்டப்படுத்தின எஸ்எஸ்கேவ சும்மா விட சொல்றீங்களா? நான் எதை வேணா பொறுத்துப்பேன் கௌதம். ஆனா உங்களை, ஜானகி அத்தைய, ரேவதி அத்தைய யாராவது சீண்டி அவமானப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் கௌதம். அத்தனை பேர் முன்னாடி என் புருஷனை பார்த்து நீ அப்பன் பேர் தெரியாதவன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ரோஷம் வரலன்னு வைங்க. அப்புறம் நான் பொண்டாட்டின்னு இருந்த என்ன பிரயோஜனம்? அதான் அந்த எஸ்எஸ்கேவ மொத்தமா முடிச்சு விட்டுட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு கோவத்துல கண்ணெல்லாம் செவக்குது. சும்மா இருங்க. ரோட்ல யாராவது பாத்துட்டு போறாங்க. பாத்துட்டு போட்டோம். என் ஒய்ஃப நான் கொஞ்சறேன். இந்த பாரு, நீ எனக்கு கிடைச்ச வரம். இருங்க, ரேவதி அத்தை தான் கால் பண்றாங்க. அப்படியா? எஸ்எஸ்கே விஷயத்தை கேட்டா அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாவாங்க. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அத்தை, என்னாச்சு இலக்கியா? இன்னைக்கு அந்த கொலகார எஸ்எஸ்கேவோட பிறந்த நாளாச்சே, நீ அங்க போனியா? அவனை கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சியா? அந்த நம்பிக்கை துரோகி எஸ்எஸ்கே என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டானா இல்லையா? இல்லனா சொல்லு, என் புள்ள யாருன்னு அவன் கிட்ட நேரா வந்து சொல்றேன். அத்தை 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 இருங்க. கௌதம் என் பக்கத்துல தான் இருக்காரு. நடந்ததை அவரே சொல்வாரு. கௌதம் பேசுங்க. மா, கௌதம் மா, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. அந்த எஸ்எஸ்கே எல்லாரும் முன்னாடியே என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். என்ன சொல்ற? ஆமா அத்தை. கௌதம், நான் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்பு தான். நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டேன். கௌதம், செஞ்ச தப்புக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டல, நீ அது கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ். டிசிபி உன் ஃப்ரெண்ட் தானே, அவர்கிட்ட சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணாம விட சொல்லுப்பா ப்ளீஸ். என்ன இலக்கியா அது? ஒரு சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டா ரெண்டு சந்தோஷத்தை தரீங்க. அப்ப எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? இப்பதான் என் மனசு குளிருது.
உங்க 2 பேரை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. பக்கத்துல இருந்திருந்தா உங்க 2 பேருக்கும் கன்னத்துல முத்தம் கொடுத்திருப்பேன். இப்ப மட்டும் என்னம்மா, போன்லயே கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ நம்ம வாழ்க்கைய அழிக்க வந்த ராட்சசனுக்கு தீ வச்ச மாதிரி மனசு ஃபுல்லா அப்படி ஒரு சந்தோஷம். சரி, எப்படியோ நமக்கு இருந்த ஒரே ஒரு தீராத பிரச்சனையும் இன்னையோட ஒழிஞ்சது. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். ஆமா அத்தை, இந்த சந்தோஷத்திலயும் நமக்கு என்ன ஒரு குறைனா கார்த்திகை இன்னும் நம்ம பக்கம் இழுக்க முடியல. அதையும் செஞ்சுட்டோன்னு வைங்களேன், குடும்பமே ரொம்ப நிம்மதியா இருக்கும். கவலைப்படாத இலக்கியா, அதுவும் சீக்கிரத்திலே நடக்கும். சரிம்மா, அங்க ஜானு வேற சந்தோஷத்துல தலைகால் புரியாம இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா, சீக்கிரம் போங்க. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி இலக்கியா. அந்த எஸ்எஸ்கேவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? பின்ன இருக்காதா? அந்த ஆளு என்ன டார்ச்சர் பண்ணிட்டான்னு அம்மாக்கு அவ்வளோ கோவம். அதான் அவன் மாட்டதும் இப்படி சந்தோஷப்படுறாங்க. சரி வா போலாம். ஐயோ கார்த்திக், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? இவங்களே கடத்திட்டு இத்தனை நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நினைச்சாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. புரியுது கார்த்திக், எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீங்க கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க ப்ளீஸ். அஞ்சலி, உனக்கு என்னாச்சு? நம்மள நம்ப வச்சு அவங்க நமக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அது தெரிஞ்சு இங்கே இருங்கன்னு சொல்ற. அவங்க செஞ்சதெல்லாம் உனக்கு கோவமே வரலையா? இங்க பாரு, நம்மள ஏமாத்தின உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்திருக்கோமே நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. வா, உடனே நீ உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம கிளம்பலாம். இந்த கார்த்திக் கோவப்படுறத பார்த்தா வீட்டை விட்டு போயிடுவோம் போல இருக்கே. இவன் போயிட்டா கௌதம் அழிக்க நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதோட இவன் கோர்ட்ல போய் தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தான் சொன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சிருமே. வா போலாம். கார்த்திக், கார்த்திக் போகாத கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றது கேட்டுதான் இப்ப நான் முட்டாளா நிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அடி முட்டாள் ஆகணுமா? கார்த்திக், உன்னோட கோவம் எனக்கு புரியுது. நாங்க கடத்தினதுக்கு காரணம் இருக்கு கார்த்திக். நீங்க எந்த காரணத்தை சொன்னாலும் அது என்ன மறுபடியும் ஏமாத்துறதுக்காக தான் இருக்கும். இதுக்கு மேல நான் ஏமாளியாக விரும்பல. அஞ்சலி, பாப்பலாம். ஐயோ கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு. நீங்க வழி விடுங்க. ஐயோ. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ் கார்த்திக், நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு போ கார்த்திக். ஒன்னும் தேவையில்லை. ஒருவேளை கௌதம் என்ன கடத்திருந்தா அது சொத்துக்காகங்கிற காரணம் இருக்கும். ஆனா நீங்க எதுக்காக என்ன கடத்துனீங்கன்னு தெரியல. அது எதுவானாலும் பரவாயில்ல. என்ன டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நீங்களே ஆளை வச்சு என்ன கடத்திட்டு கௌதம் தான் என்ன கடத்தினாலும் நாடகம் ஆடி இருக்கீங்க. நீங்க எல்லாம் கார்த்திக், உங்க முகத்துல முழிக்கவே அருவருப்பா இருக்கு. அஞ்சலி, இவங்க நம்மள எவ்வளவு மூளை இல்லாத முட்டாள் நினைச்சிருக்காங்க பாத்தியா? பாப்பலாம். வா. ஐயோ கார்த்திக், நில்லுங்க கார்த்திக். எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி அம்மாவும் தான் உங்களை கடத்தினாங்கன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொன்ன? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன அஞ்சலி, எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்களோட சேர்ந்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்கியா? ஐயோ கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. போதும் அஞ்சலி, நீ இவங்க பேசி கேட்டு மயங்கிட்டியா? அப்ப இவங்க என்ன கடத்துறது எதுக்காக? எதுக்காகனா கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக. ஏய், என்ன வளர்ற? உண்மையதான் சொல்றேன். இலக்கிய உங்களை மீட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்பவே உங்களை கடத்தினது இவங்க தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கம்பெனில கௌதமோட அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் தான் நானும் எஸ்எஸ்கேவும் முதல்ல நினைச்சேன். கௌதம மொத்தமும் ஒழிச்சாதான் கம்பெனியும் சொத்தும் உங்களுக்கு வரும் நாங்க முடிவு பண்ணோம். அதுக்காக தான் கார்த்திகை கடத்தி வச்சு கௌதம ஜெயில போட வச்சோம். ஆமா கார்த்திக், உன்னை கடத்தினதுக்கு இதுதான் காரணம். நீ அப்பாவி. உன்னை அவங்க ஈஸியா ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொத்தை தராம விட்டுடுவாங்க. அதான் நீ அவங்க மேல டென்ஷன் ஆகணும்னு உன்னை கடத்துற மாதிரி நாடகம் போட்டோம். நாங்க நினைச்ச மாதிரி நீ கோவப்பட்டு கேஸ் போட்டுட்ட. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல அந்த இலக்கியா பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா. இல்ல,
என்ன கடத்தினது நாடகம் மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தா எதுக்கு ரவுடிங் என்ன அடிக்கணும், சோறு போடாம டார்ச்சர் பண்ணணும்? இல்ல அஞ்சலி, இவங்க சொல்ற காரணத்தை ஏத்துக்க முடியாது. கார்த்திக், ரவுடிங் என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? என்ன கடத்தினது நாடகம் மாதிரியே தெரியல. இவங்க நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. நீ வா போலாம். கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லு கார்த்திக். நான் அஞ்சலி, நீ வா போலாம். சொல்றத கேளுங்க. வான்னு சொல்றல. அஞ்சலி வா. கார்த்திக், விடுங்க. இப்போ எங்க போறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா? இல்ல ஒரு சின்ன ரூம் ஆவது இருக்கா? இந்த பேக் எடுத்துட்டு போய் நம்ம எங்க தங்குறது? உங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? அப்படி போனா உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இல்ல என்னதான் விடுவாங்களா? அஞ்சலி, நான் அப்படியே ஒருவேளை நம்மள ஏத்துக்கிட்டாலும் சொத்தை கொடுப்பாங்களா? சான்ஸே இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம அங்க ஓசி சோறு தான் தின்னணும். அதுக்காக நமக்கு துரோகம் பண்ண இவங்களோட இருக்கணும்னு சொல்றியா? சும்மா துரோகம்னு சொல்லாதீங்க. அவங்க தான் அவங்களோட காரணத்தை சொல்லிட்டாங்கல்ல. புரிஞ்சுக்கோங்க கார்த்திக். இவங்க உங்களை கடத்தினதெல்லாம் சரிதான். அத நம்ம கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க, அதுதான் தப்பு. வேற ஒண்ணும் இல்ல. தெருவுல நின்ன நம்மள இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து சொந்த புள்ள மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணவங்கள இப்ப ஈஸியா விட்டுட்டு போறேன்றீங்களே, இது நியாயமா? இப்ப கூட நம்ம மேல இருக்கிற கோபத்துலதான் இலக்கியா SSK அப்பாவை ஜெயில போட்டிருக்கா. எங்களை நம்பு கார்த்திக். நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? என் புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நீங்களும் என்ன தப்பா புரிச்சுட்டு போயிட்டா நான் ஒருத்தி தனியா என்ன பண்ணுவேன் கார்த்திக்? என் பிள்ளைங்க நீங்க இருக்கீங்க. உங்களோட சேர்ந்து அவரை ஜெயில இருந்து மீட்டுடுவேன்னு நான் நினைச்சேன். இப்ப நீங்களும் என்ன கைவிட்டா எப்படிப்பா? ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. நீ எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. இல்ல ஆண்டி, நான் போல. நான் இங்கேயே இருக்கேன், சரியா? ஏதோ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டுட்டேன். இனி நான் உங்க கூடவே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. அத்தை, நாங்க பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல வந்துட்டீங்களா? ஆமா அத்தை. வாங்க வாங்க, உங்களுக்காக நான் ஆரத்தி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க சீக்கிரமா வாங்க. அண்ணி நில்லுங்க. இப்ப யாருக்கு இந்த ஆரத்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கு? கௌதம் இலக்கியாக்கு தான். ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க? அவங்க சாதிச்சதுக்கு நம்ம பட்டாசு வெடிச்சே கொண்டாடலாம். நான் தான் சிம்பிளா ஆரத்தி எடுத்துட்டு இருக்கேன். இரு அவங்க வந்துருவாங்க, நான் போறேன். என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. வாங்க வாங்க. எதுக்கத்த இதெல்லாம்? நீ பேசாம இருமா. நீங்க ரெண்டு பேரும் பண்ணது என்ன சாதாரணமான விஷயமா? விடு இலக்கியா, இன்னைக்கு ஜானு இருக்கிற சந்தோஷத்துக்கு எதையுமே காதுல வாங்க மாட்டாங்க. ஏன் பைரவி, கேட்டல எதுக்காக ஆரத்தின்னு? உன் கூட்டாளி SSKவ என் கௌதமும் இலக்கியாவும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு வராங்க. அதுக்குதான். போதுமா? என்ன சொல்றீங்க? SSK எதுக்கு ஜெயிலுக்கு போறாரு? அவன் கார்த்திகை கடத்திட்டு என்ன குற்றவாளியாக்குனான்ல, ஜெயிலுக்கு அனுப்பாம வேற எங்க அனுப்புறது? அதான் நாங்க கொடுத்த பெர்ஜரி கேஸ்ல போலீஸ் SSK கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. பாவம், மேடத்துக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. SSKவை அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி வேணும். இருந்த ஒரே சாட்சி டாக்டர். அவரையும் உஷாராக்கியாச்சு. அப்புறம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எந்த சாட்சியுமே தேவையில்ல, நானே சாட்சி ஆகிறேன்னு அந்த SSKவே வாண்டடா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இதுதான் சான்ஸ்னு பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு அவரோட ஆட்டத்துக்கு ஒரு என் கார்டு போட்டுட்டேன். கௌதம், நான் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்புதான்.
நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடி பாவி, இலக்கியா சொன்னதை சாதிச்சிட்டானே. என்ன பைரவி, மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரி நினைச்சுக்கிறியா? உன் மனசுல நினைக்கிறது எல்லாமே வெளியிலயும் கேக்குது. என் மருமக சொன்னதையும் சாதிப்பா, சொல்லாததையும் சாதிப்பா. ஏன் இலக்கியா? இருந்தாலும் இலக்கியா, நீ ரொம்ப மோசம். இப்படிலாம் பண்ண போறேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நானும் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்த்திருப்பேன்ல. ஒரு புள்ளைய வந்து ஜெயில போட்டு இன்னொரு புள்ளைய கடத்தின அந்த எஸ்எஸ்கே வந்து போலீஸ் இழுத்துட்டு போற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நானும் மனசு விட்டு சிரிச்சிருப்பேன்ல. விடு ஜானு, எப்படியோ நாங்க எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டோம்ல, அதுவே செம ஹாப்பி தானே? ஆமா ஆமா. நீ சீக்கிரம் ஆரத்தி எடு, உள்ள போலாம். அச்சோ, சந்தோஷத்துல மறந்துட்டேன். பைரவி, கொஞ்சம் பத்த வையேன். இந்தா பத்த வை. என்ன மேடம் கிளம்பிட்டீங்க? இருங்க, இருந்து ஆர்த்தி எடுக்கிறத பாத்துட்டு போங்க. சரி சரி, நில்லுங்க. உள்ள போங்க. இப்பதான் ஜானு நான் சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல எஸ்எஸ்கே என்ன அவமானப்படுத்தினப்ப அதை நினைச்சு நான் எத்தனை நாள் தூங்காம இருந்தேன். அதுக்கு இலக்கிய அன்னைக்கு மொத்தமா அந்த ஆளை பழி தீர்த்து என்ன சந்தோஷப்படுத்திட்டான். இலக்கிய மட்டும் இல்லனா எஸ்எஸ்கே சொன்ன வார்த்தைக்கு கோவப்பட்டு அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நல்ல காலம் அது நடக்கல. தேங்க்ஸ் இலக்கிய. எதுக்கு கௌதம் தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒரு அவமானம்னா நீங்க தாங்கிப்பீங்களா? ஆனா என்ன, இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம கார்த்திக் இன்னும் திருந்தாம அந்த கிரிமினல்ஸ் கூடவே இருக்கான். எஸ்எஸ்கே தான் அவனை கடத்தினாருங்கிறதையும் நாம நிரூபிச்சு நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் வரலன்னு சொன்னாலும் எதுக்கு விட்டீங்க? அப்படியே தரன்னு அவனை இழுத்துட்டு வர வேண்டியதானே? அதுதான் கௌதம செஞ்சாரத்த. ஆனா கார்த்திக் உண்மையை உணராம வந்தா இங்க நிரந்தரமா இருப்பானா? மறுபடியும் சண்டை போட்டு அங்கதான் கிளம்புவான். அதான் மனசு கல்லாக்கிக்கிட்டு நாங்க 2 பேரும் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்தோம். கார்த்திக் எப்பதான் நம்மள புரிஞ்சுப்பான்னு தெரியல. அவன் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி இங்க வரமாட்டேங்கிறான். கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க சுருட்டிட்டு போக பார்த்தா அவன் எப்படி இங்க வருவான்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரு சொத்தை சுருட்ட பாக்குறா? அந்த எஸ்எஸ்கே இத சொல்லிதான் கார்த்திகை கெடுத்து வச்சிருக்கான். நீங்களும் அதே சொல்லி அவனை இன்னும் நாசம் பண்றீங்க. ஏன் பைரவி? அதான் கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கே தான் கோர்ட்டுக்கு நிரூபிச்சு அனுப்பியாச்சு. அப்பவும் ஏன் நீ திருந்தாம இன்னும் எஸ்எஸ்கேவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணல. கார்த்திக் அஞ்சலி பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நிறுத்துங்க மேடம். உங்களுக்கு என்னையும் கௌதமையும் பழி வாங்கணும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறீங்க. இதோ பாருங்க, எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கு மேல கார்த்திகை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.